வணக்கம் பிரான்ஸ். நம்ம இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை 15ஆம் தேதி 5வது மாதம் 50-50 ட்ரா நடைபெறுது. 2024 நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் 95வது ட்ராவாக நடைபெறுது. அதாவது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். என்ன நம்பர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது, எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி தேதிக்கு போன வருஷம் வந்த ரிசல்ட் என்ன இருக்குதுங்கிறதையும் பார்க்கலாம். அதிலேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குதாதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 528 ரிசல்ட்டாக வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம பெண்டிங் நம்பர்லாம் பார்க்கையில் ஏ போர்டில் 1 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 3 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 8 37 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 1 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 4 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் பி போர்டு பெண்டிங் நம்பர். சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 2 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 5 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 9 நமக்கு 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு போர்டு நம்பர்ஸில் பெண்டிங் நம்பர்ஸாக இருக்கக்கூடிய நம்பரு. இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம இன்றைக்கி பார்க்கையில் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் பெண்டிங் நம்பர்ஸை வச்சு பார்க்கையில் நமக்கு 9ஆம் நம்பர் ஒரு போர்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம மற்ற மெத்தேடெல்லாம் 7ஆம் நம்பருங்கிறது நம்ம எடுத்திருக்கோம். 1 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம பாட்ஸ் நம்பரை பார்க்கையில் எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நம்ம 817 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கோம். 917 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர்லாம் கொடுக்காம நம்ம பாட்ஸ் நம்பரில் மொத்தம் 2 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 100% ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா அதாவது இந்த பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி பாட்ஸ் நம்பர்ஸில் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸ் கொண்டு கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்ம் நம்பர்ஸுங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டுமே தான் இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம போர்டு நம்பர்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு என்ன நம்பர்ஸ் வந்திருக்குதுங்கிறத பார்க்கலாம். அதிலிருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குதாங்கிறத பார்க்கலாம். வாங்க. பாட்ஸில் வைக்க விருப்பம் உள்ளவங்க 817 917 பாட்ஸ் ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. இந்த பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் இந்த சார்ட்டை வச்சு பார்க்கையில் போன வருஷம் வந்த ரிசல்ட் என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 718 இருக்குது. இதிலேருந்து கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் நம்பர் இருக்குது. பார்த்திங்கன்னா 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுறேன். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு ஆல் போர்டு நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர் தான் நம்ம பாட்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். 718 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம கொடுக்குற நம்பர் உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா மட்டுமே ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர் பார்க்கலாம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ஆல் போர்டு நம்பர்ஸையும் பார்க்கலாம். வாங்க. நம்ம இப்போது ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நம்ம பெண்டிங் நம்பரு இதெல்லாம் வச்சு பார்க்கையில் நமக்கு 7-1ன்னு சொல்லி நம்ம ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும்,
ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி 7-1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். நான் வேறு நம்பர் மாற்றி கொடுக்காம அதே நம்பர் மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா, சரிங்களா? 100% நம்ம ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி கிடைச்ச நம்பர்லேயும் சரி, அதே மாதிரி நமக்கு பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கையிலையும் 1ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. ஏன்னா 9 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நான் 9ஆம் நம்பரை மேட்ச் பண்ணி பாக்ஸ் வந்து 917ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம இப்போ போர்டு நம்பர்ஸாக பார்க்கையில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து ஏ போர்டில் 8, 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 8ம் 9ம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஏ போர்டில் 8, 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் வந்து நமக்கு 0 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2க்கு 0 வரணும். இல்லாட்டி வேறு நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது பி போர்டில். சி போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு 7ஆம் நம்பர் வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. 7 விட்டுச்சா 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில். சி போர்டில் நம்ம 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கோம். ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. ஏ போர்டில் 8, 9, பி போர்டில் 0, 1, சி போர்டில் 7, 5 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்ம ஹார்ட்வேருக்கு பண்ணி இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுடைய கணக்குலையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸும் மேட்ச் ஆகியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க. இல்லாட்டி கிடையவே கிடையாது. இதை ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் நம்மளும் ஃபுல்லாகவே நம்பர்ஸாக வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இதை வந்து மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து நமக்கான வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 915, 916, 416, 907ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நமக்கு நம்பர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு. அதே மாதிரி 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸும் கொடுக்க விரும்பலை. பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர்ஸ் கொடுக்கணும். அதுக்குள்ளே வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து ஹார்ட்வேர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்களையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 907, 804 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு 5க்கு ஏ போர்டு 2ன்னு வந்து பி போர்டு 1 வந்து சி போர்டு 7 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்பர் மாற்றி வந்துச்சுன்னா ஏ போர்டில் 7 வந்து பி போர்டில் 9 வந்து சி போர்டில் 6 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி வைங்க. சி போர்டில் 1 வந்து நமக்கு ஏ போர்டு 7 வந்து பி போர்டு 5 வந்துச்சுன்னா நமக்கு 751 கூட வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் தான் மொத்தம் வந்து நான் 9 நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த 9 நம்பருக்குள்ளே தான் நமக்கான வின்னிங் நம்பர் வந்து இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம ஃபைனல் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா அதாவது ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம இன்றைக்கி புதன்கிழமை நடைபெறக்கூடிய 50-50 ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் வந்து எடுத்திருக்கோம். இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக 100% பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுல் வின்னிங் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து ஹார்ட்வேர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக வந்து நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கான 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 59, 05 59, 05 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். இதை விட்டால் உங்களுக்கு 29, 16 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 48, 04 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 48, 04ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு
917ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மெத்தேடு தான். உள் நம்பர் நமக்கு 1ன்னே வச்சுக்குவோம். 19 17 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 19 17 48 04 29 16 59 05ன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்க 4 நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து இன்றைக்கான ஒரு நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வெற்றிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏபிபிசிஏசி நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 81 18ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடை பயன்படுத்தி நான் பார்க்கையில் அதே மாதிரி 71 17 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 71 17 81 18 நமக்கு 84ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 91ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. மொத்தம் நான் வந்து 7 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 7 நம்பருக்குள்ளே தான் நமக்கான ஃபுல் நம்பர் வின்னிங் இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.